அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/5/2024 இன்று திங்கட்கிழமை, சஷ்டி விரத நாள், சுபமுகூர்த்த நாள். முருகப்பெருமானை வழிபட நோய் நொடிகள் எல்லாம் அகலும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வம்சம் தலைத்தோங்கும், விருத்தியாகும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். இன்று அதிகாலை 5:28 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 2:44 வரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:53 வரை சித்தயோகம் உள்ளது. அதன் பின்னர் மீண்டும் பிற்பகல் 2:44 வரை அமிர்த யோகமும் மீண்டும் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இன்று சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் ஏற்படும். அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். லாப சனியால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நகைக்கடை, அடைக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்கள் சுயஜாதகத்திலே தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே நல்ல தீர்வு கிடைக்கும். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, காரிய வெற்றி கிடைக்கும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணியாற்றும் வீரர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே இருப்பதனால் உங்களுடைய சில விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். திடீர் பணவரவு உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு
ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல தீர்வு கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் வேறு கம்பெனிகளிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை தரும் நாள். 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற கேதுவால் சில விஷயங்களிலே, சில காரியங்களிலே வெற்றிகளை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு தைரியம் அளிக்கக்கூடிய வகையிலே நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற சிந்தனை வரும். உங்கள் சுய ஜாதகத்திலே அதற்குரிய சாதகமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படக்கூடாது. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி தைரியமாக இருக்க வேண்டிய நாள். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளில் இருந்த தடைகள் குறையும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். விஐபிக்களின் நட்பால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். MBA படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. ஜென்ம கேதுவால் சில சங்கடங்கள் வந்து போகும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு நீங்கள் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு பல தடைகள் வந்து சேரும். அதனால் கோபத்துக்குள்ளாவீர்கள். வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புது வாய்ப்புகள் கிடைக்கும், பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, ராகு பகவானால் சில சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் திடீர் செலவுகள் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும், விரைய செலவுகள் வந்து சேரும். பட்ஜெட்டுக்கு மீறி எந்த பொருளையும் வாங்காதீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தாயுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும்.
குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, சனியினுடைய பார்வையால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்படைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது வியாழ பகவானின் சுப பார்வையால் ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம், சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து அழைப்புகள் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். டேட்டா சயின்ஸ் மற்றும் ஏஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ரிசர்ச் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் சக வக்கீல்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இன்றைய சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். கௌரவம், மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதனால் சில யோகமான பலன்களை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தம்பதிகளுக்கிடையே நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்யும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள். வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, 8இல் இருக்கும் கேதுவால் தொழில் வியாபாரத்திலே மந்த நிலைமை காணப்படும் அல்லது சில தடைகள் வரும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில நெருக்கடிகளை தரும். கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இன்று கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும், பிரச்சனைகள் குறையும், சகோதரிகளாலும் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதற்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, ஏழரை சனி நடப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். முன்பின் தெரியாதவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டிகளிலே செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. பைக் ஓட்டுபவர்கள் ரேஸ் ஓடுற மாதிரியோ அல்லது ஓவர் ஸ்பீடில் செல்வதையோ தவிர்க்க வேண்டிய நாள். நடைபாதை வியாபாரிகள், காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், பழ வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். புது டெக்னிக் மூலமாக நல்ல லாபங்கள் பெறுவீர்கள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அற்புதமான ஒரு நாள், நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.